வரட்டும் பாப்பா. மச்சான் பீஸ் சூப்பர் இல்ல? எல்லா பீஸுமே சூப்பரா இருக்குடா. மொத்தமா அழிருமா? ஏய் வாங்கடா. போ. எதுக்கு? புதுமை புரட்சி இயக்கத்தினர் நடத்திய பேரணியில் கலந்து கொண்ட ஜாதி சங்க இளைஞர்கள் 4 பேரால் பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்த மாணவி அமுதா ஈவ்டீசிங் கொடுமைக்கு ஆளாகி மரணமடைந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கீழ்கோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதை எதிர்த்து குற்றவாளிகள் அப்பீல் செய்துள்ளனர். நாளை ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அஞ்சு நிமிஷத்துல பேசி முடிச்சிடணும், சரியா? கவலைப்படாதீங்க, இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே ஜாமீன் கிடைச்சிடும். கவர்மெண்ட் வக்கீல நம்ம தலைவர் வாங்கன்னு வாங்கிட்டாரு. தைரியமா இருங்கப்பு, மனசு அட விட்டுறாதீங்க. சார் உள்ள போய் கேட்டேன், நம்ம கேஸ் வர 2 மணி நேரம் ஆகுமா? அடைச்ச சீக்கிரமா ஜாமீன்ல எடுத்து அமிச்சிட்டா நிம்மதின்னு நினைச்சேன். அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா, அங்க பார் பப்ளிக் டென்ஷன் ஆனாங்க, கிழிச்சிடுவாங்க. கிழிச்சாங்க, நீ இங்க பாரு. பார்த்தே இல்ல, இதுல வக்கீல் ட்ரெஸ்ல அலையிற கொஞ்சம் பேரு வக்கீல் இல்ல, எல்லாம் தலைவரோட ஆளுங்க. அப்புறம் ஏன் பயப்படணும்? நாங்க போய் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பிட வச்சு வாங்கிட்டு வந்துடுறோம். நீ ஜாமீன் எடுக்க வேலையை மட்டும் பாரு. சோமநாதன், ஆரிய பிரபு, சுனில் பாபு, ரஞ்சகுமார். இவங்க ஜாமீன்ல அரசாங்க தரப்புல ஏதாவது ஆட்சேபனை இருந்தா சொல்லலாம். நோ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அரசாங்க தரப்புல உங்களுக்கு எந்த ஆட்சேபனை இல்லைங்கிறதுனால உங்களை நான் நிபந்தனை ஜாமீன்ல விடுதலை செய்யறேன். தினசரி காலையிலையும் சாயங்காலமும் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகணும். புரிஞ்சுதா? ஆமா, நீங்களா யாரு? தலைவரோட ஆளுங்கதான். இவங்கள ஜாமீன் எடுத்த விஷயம் வெளியே தெரிஞ்சா இவங்களுக்கு தான் பிரச்சனை. அதான் கூட்டு போக வந்திருக்கோம். பேசாம இவங்க அப்பா அம்மா போயிருக்கிற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிடணும். அதுவும் சரிதான், அப்போ கூட்டிட்டு போங்க. போலாம் வாங்க. எங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க. யார் நீ? எதுக்கா எங்களை கடத்தி வந்திருக்க?
கொல்றதுக்கு. யாரு நீயா? மாம இவன் நம்மள கொல்ல போறானாண்டா. நாங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்டா. நீங்க யாரு, உங்க பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க ஜாதி கட்சி மாநாட்டுக்கு வந்தீங்க. உங்க ஜாதியை தவிர எல்லா ஜாதியும் ஒளிகன் கோஷம் போட்டீங்க, தண்ணி அடிச்சீங்க, ஜாலியா இருந்தீங்க. அப்படியே ஊருக்கு போய் சேர வேண்டியதானே? பஸ் ஸ்டாண்ட்ல சும்மா நின்று இருந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணுச்சு? அவ கையை பிடிச்சு இழுத்து கலாட்டா பண்ணி துடிக்க துடிக்க கொண்டு இருக்கீங்க. அதுக்கு வந்தீங்க. அவளை பெத்தவங்க எப்படி கதறி இருப்பாங்க, எப்படி துடிச்சிருப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச தண்டனை 4 வருஷம். 4 years. அது ஜெயில சுத்தி பார்க்க உங்களுக்கு கிடைச்ச டூரிஸ்ட் விசாடா. உங்க அரசியல் செல்வாக்கியம் பணபலத்தையும் பயன்படுத்தி கோர்ட்ல இருந்து தப்பிச்சிட்டீங்க. But this is my court. இங்க நான் சொல்றதாண்டா தீர்ப்பு, 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 தீர்ப்பு. ஏய், தீர்ப்பை நீ என்ன கொடுக்குறது? நாங்க கொடுக்கறோம்டா. ஏய்!